குட் ஈவினிங். இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்து ட்ரை டோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ட்ரை டோஸ்ட் பண்ணதில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை டோஸ்ட் பண்ணாமே நம்ம சாம்பார் பண்ணலாம். டோஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி. சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் இன்றைக்கி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு, பெருங்காயம், 2 பல் பூண்டு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ இது எல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போது வெந்துருச்சு. இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் பாசிப்பருப்பு சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.